another comment, okay, most relevant. அழகா இன்ஸ்டால ஒன்றுக்கு ஒரு டேக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, மை சன் டேக்கிங் டேப்லெட் ஜொனால்டா. ஓகே, இது வந்து ஒரு மூட் ஸ்டெபிலைசர் மெயினாக ஃபார் 1 year. He is 17 years, but he always asking hotel food, but not eating home food. What to do, ma'am? If he asks to eat home food, he refuses it and asks to buy hotel. How to change this, ma'am? யா ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தான். என் பிள்ளைகள் கூட இப்படி தான் பண்ணுதுகள், என்ன செய்ய? ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். நீ ஃபுட்டு சாப்பிடலைன்னா பரவாயில்ல, அது உனக்கு நல்லது, என்னுடைய பர்ஸ்க்கும் நல்லது, குடும்பத்துடைய ஃபைனான்ஸுக்கு நல்லது. அப்பாவாகிய நீங்கள் ஓவர் ஈட் பண்ணி அதனால் வர்ற டிசீசஸ் தான் ஜாஸ்தி. மன நலனுக்கு பெஸ்ட் வே என்னது? ஃபாஸ்டிங். அது ஃபோர்ஸ்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கலாம். உங்களுடைய 17 வயசு பையனுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ பிள்ளைகள் ஆர்டர் போடுது, பேரண்ட்ஸ் பயந்து பயந்து நடுங்கி அவங்க போடுற இடியாட்டிக் ஆர்டர்ஸையும் நீங்கள் நிறைவேற்றி வைக்கிறீங்க. ஓகே, ஹோட்டலில் சாப்பாடு நான் வாங்கி தர மாட்டேன், ஏதோ போக்கு காட்டுங்க, வாங்கி கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் டேஞ்சரஸ், இட் இஸ் டாக்ஸிக். அந்த டேஸ்ட் பட்ஸை டிங்கிள் பண்ண என்னத்தெல்லாமோ சேர்ப்பாங்க. ஓகே, இந்த பிள்ளைகளும் அதுக்கு அடிமையாகுவாங்க. ஸோ ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கலன்னா பரவாயில்ல பிள்ளைகளுக்கு. ஓகே, ஸோ நேச்சுரல் ஃபுட்ஸை கொடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. ஓகே, அவனுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி அம்மா சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிடுங்க, இல்லைன்னா மற்ற பிள்ளைகள் சண்டைக்கு வரும். நமக்கே அந்த ஃபுட்டை பார்த்தா ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி விட்டோம். ஸோ பிறகு இப்படி தான் மாத்திரைக்கு சிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஹோட்டல் ஃபுட்ஸ், ஹோட்டலுக்கே போகாதீங்க, மாறிடலாம். ஓகே, இந்த ஃபுட்ஸை நோ பாயில் நோ ஆயில் நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படிலாம் வருது, நிறையா இருக்குது. ஓகே, அவனை பார்த்து சின்ன சின்ன குக்கிங் அப்ளையன்ஸ் நிறையா, ஏர் ட்ரையர் இருக்குது, எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்க வேண்டாம், அவங்களே செய்யலாம். ஸோ இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்கள் ஹோட்டல் ஃபுட்டுக்கு செலவழிக்கிறத இந்த ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கலாம். ஓகே, ஏர் ஃப்ரையரில் டேஸ்டியாக அழகாக சமைக்காங்க. வீட்டில் அது ஒரு விளையாட்டாக, ஒரு சேலஞ்சாக, ஒரு க்ரியேட்டிவிட்டியோட இதெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி, எப்பா நீ எனக்கு சமைச்சு கொடு, அப்போ அப்படி ஒரு டீல் போடுங்க, நான் உனக்கு நீ கேட்குற இதை நான் வாங்கி தருவேன். அப்படி இப்படி எப்படியோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்த்தெடுக்கணும். ஃபுட் இஸ் பாய்சன். லெட் ஃபுட் பி தை மெடிசன் அண்ட் மெடிசன் பி தை ஃபுட்டு. ஓகே, அதை முதல்ல உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க.